இந்த ராகுல் காந்தியினுடைய யாத்திரை அப்படின்றது பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாது. நீங்க ஏற்கனவே அரசு சட்டத்தை பாதுகாக்கணும்னு கொண்டு போனீங்க போன தேர்தல்ல. இப்பயும் இந்த மாதிரி ஒரு விஷயத்த அப்படி கொண்டுட்டு போனதுனாலதான் பிஜேபிக்கு தனி மெஜாரிட்டி கிடைக்காம போச்சு. இன்னைக்கு கிடைச்சிருந்தா அவங்க நினைச்ச மாதிரி 400 இடங்கள்ல ஜெயிச்சிருந்தா இன்னைக்கு அரசியலமைப்பு சட்டத்தை இன்னும் 2-3 திருத்தங்களை கொண்டு வந்திருப்பாங்க. இன்னைக்கு ஒரு திருத்தத்தை கொண்டு வந்துட்டு தலையை கீழே போட்டுட்டு இருக்கிறாங்க. சரிதானே? அதை சொன்னதுனாலதான் கிடைச்சது. அதை சொன்னதுனாலதான் உத்தரப்பிரதேசல உங்களுக்கு 50% வெற்றி கூட கிடைக்கல. அதை சொன்னதுனாலதான் அயோத்தி உட்பட்ட அந்த பைசாபாத் தொகுதியிலேயே உங்களுக்கு வெற்றி கிடைக்கல. மக்கள் அங்கே விழிப்புணர்வு வந்துடுச்சுன்னு அர்த்தம். நான் நிஜமாவே சந்தோஷப்பட்டேன். அது உத்தரப்பிரதேசல பிஜேபி தோக்கணுங்கிறது நம்ம நோக்கம் இல்லை. அவங்க 80-70 இடங்கள் ஜெயிச்ச போதெல்லாம் நம்ம அதை பத்தி ஒன்றும் கவலைப்படலை. ஆனால் ராமர் கோயில ஒன்றை கட்டிட்டோன்ட்டு ஏதோ நாடே சுபிச்சம் அடைஞ்சிட்ட மாதிரின்னு சொல்ல வந்தாங்க இல்லையா? அது தப்பு. ராமர் கோயில கட்டுங்க, நம்பிக்கை நானும் தான் அந்த பக்கம் போனால் நானும் தான் அந்த கோயிலில் போய் சாமி கும்பிட போறேன். அது எங்களுடைய உரிமை, தனிநபர்களுடைய உரிமை, அந்தந்த மதத்தவருடைய கடமை உரிமைன்னு ஏதோ எடுத்துட்டு போகலாம். அதை செஞ்சிட்டதுனாலேயே அதில் அரசியலை புகுத்தி அதன் காரணமாகவே உத்தரப்பிரதேசம் அப்படியே மலர்ந்தடிச்சு, அதன் காரணமாகவே உத்தரப்பிரதேசத்தை உள்ளடக்கி இந்தியா அப்படியே பூத்து குலுங்கிடுச்சுன்னு சொல்றது எந்த வகையில நியாயம்? இதை உத்தரப்பிரதேசத்து மக்களே நம்பாததுனாலதான் அரசியமைப்பு சட்டத்தை தூக்கி காமிச்சோடைய விளைவு காங்கிரஸுக்கும் கிடைச்சது. 44 இடங்கள்ல 10% இடம் கூட கிடைக்கலன்னு எதிர்கட்சி தலைவர் பதவி கொடுக்காம 5 வருஷம் நடத்துனீங்கல்ல. இன்னைக்கு கொடுக்க வேண்டிய கட்டாயம் வந்துச்சுல. எந்த ராகுல் காந்தியிடம் நீங்கள் வீட்டை பறித்தீர்களோ அவருக்கு கேபினட் அந்தஸ்து கொடுக்கக்கூடிய சூழல் எதனால வந்துச்சு? மக்கள்கிட்ட இந்த விழிப்புணர்வுனாலதான், அந்த கான்ஸ்டியூஷன் புக்கை தூக்கி காமிச்சதுனாலதான். விழிப்பா இருங்க. அப்படி அவர்கள் வந்தால் உங்களை நசுக்குவது போல ஜனநாயகத்துக்கு எதிரான அரசியல் சட்ட திருத்தங்களை செய்வார்கள். அவர் சொன்னது மக்கள் கேட்டாங்கன்னு நான் எடுத்துக்கோ. ஆட்சிக்கு வந்தா வரலைங்கிறது வேற. உங்களுக்கு அந்த வாய்ப்பை அவ்வளவு சுலபத்துல தரலைங்கிறதா முதல் ஸ்டெப். அதாவது மெஜாரிட்டி இல்லாத ஒரு ஆட்சி நடத்தினாலுமே கூட இன்னைக்கு 130வது சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ அதற்கு எதிராக முதலமைச்சர் ஸ்டாலின் இது கருப்பு சட்டம், கருப்பு நாள்னு சொல்றாரு. ஆமா, இது கருப்பு சட்டம் இல்லாம வேற என்ன சார்? அவங்க ஏதோ சொல்றாங்க, நாங்க பிரதமரையே சேர்த்துட்டோமே, ஏன் நீங்க பதறீங்க? இந்த பிரதமரும் அமித்ஷாவும் இவர் ஒரு பக்கம் அவர் ஒரு பக்கம் பேசுறாங்க. ஊழல் செஞ்சவங்க தானே பயப்படணும், ஏன் பயப்படுறீங்க? எதுக்காக பயப்படுறாங்க? நீங்க எதற்கு எடுத்தாலும் இடி அனுப்புறீங்க, கைது பண்றீங்க. இடி இதுவரைக்கும் தொடுத்த வழக்குல கிட்டத்தட்ட 95-98% தோல்வியில் தான் முடிச்சிருக்கு. யாருக்குமே கன்விக்ஷன் வாங்கி கொடுக்கல. ஆனா ஒவ்வொரு வழக்குல எல்லாரும் பல மாதங்கள் சிறையில் இருந்திருக்கிறாங்க. கன்விக்ஷனே வரல. ட்ரையலுக்கே எடுத்துட்டு போகாத வழக்கெல்லாம் எவ்வளவு? செந்தில் பாலாஜி வழக்கு உதாரணமா சொல்றாங்கல்ல. அதாவது என்ன நடந்துருச்சு? என்ன நடந்துச்சு? வழக்க சீக்கிரம் நடத்துங்க, தண்டனை வாங்கி கொடுங்க. செந்தில் பாலாஜி சிறைக்கு தள்ளிட்டா ஆட்டோமேட்டிக்கா பதவி போயிடுதே. சிறைக்கு இல்ல, சிறைக்கு போறதுக்கு கூட ஒரு 4-5 மணி நேரம் ஆகும். அந்த வேன்ல எடுத்து அந்த தீர்ப்பு அந்த நிமிடமே ஒரு பதவி இழந்துடுறாரு. ஏற்கனவே அந்த சட்டங்கள் இருக்கு, எதுக்காக நீங்க கவலைப்படுறீங்க? பிரதமரையே சேர்த்துட்டோமே, எங்களுக்கு பயம் இல்லாதனால நாங்க பிரதமரையே சேர்க்கிறோங்கிறாங்களே. பிரதமர் மேலே எஃப்ஐஆர் போட முடியுமா?